போன ஓட்ட போறியா? ஓட்டு நினைக்கிறேன். அந்த பாண்டவரை கொல்வதற்காக என்ன செய்தோம்? ஏண்டா மல்லர்களை அனுப்பினோமே, அலறி என்னை தேய்த்து கொள்ள முடியாது. போன ஆளு வேற எங்கேயும் யாராவது தேய்ச்சோம். ஆனா போன ஆள் தான் செத்தாங்களே தவிர பாண்டவர் சாவல. இதுக்கு ஆமா என்ன நீ போய் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்தீரே அவர் சொன்னது உண்மையாவே இருக்குது. நான் போய் உண்மை சொல்லிட்டு சொல்லுவியா? என்ன இப்படிதான் போச்சுக்கிறேன். நீ வேற என்ன சொல்லணும்? எங்களுக்கு எல்லாரையும் ஆட்டி பாப்போம். நீ போய் இங்க போய் ஆட்டம் பார்க்கலாம். நான் சொல்றேன் இங்க போய் ஆட்டு பாக்கலாம். குறைச்சு 100 பேர் இருக்கிற எங்க மேல வர தெய்வம் மேல வந்துச்சு. அந்த அம்மா பத்தினிமா வந்து ஆடுத தென்ன பண்ணாங்களா? கணக்குல ஏத்தி என்னைக்கு அடி குறைஞ்சு சொல்லமே நீ சொன்ன ஒரு தப்புடி தப்பு ஐயோ ஐயோ ஆனந்தம்மா என்னம்மா ஏடா விசிட்டுமா அவன் அடிக்கிறா பாத்துக்கணும் விசிட்டுமா. ஏடா இதுக்குதான் அமிச்சியா? முதல்ல நான் வாங்கிட்டேன். ஏடா உண்மை சொல்லி இருக்கா? ஏடா எங்க பூ அடி இப்படி மொத்தலையோ தோட்டப்பாட்டியாலையோ ஜாட்டில் அடி சொல்லிட்டா கூட அதான் இப்படிதான் அடிக்க சொல்லுமா? எங்க அக்கா கழிப்பு அடிக்கிறான்னு விடக்கூடாது. எல்லாரும் உதவாங்க. இப்போ உங்க அக்கா தள்ளி உதவாங்கணும். எப்படி உட்காந்து புட்டு விடாடா? ஏன்னா நான் வாங்குது சொன்னதுல சொல்லாது. நீ போய் கேட்டானா நான் வாங்குது எங்க அக்கா வாங்கணும். என்ன கேட்டானா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்கன்னு. ஏண்டி தங்க போய் சொன்னதுக்கு என்ன கொடுத்தா? ஐயோ ஏண்டி எனக்கு லவ் லெட்டர் ரொம்ப பிடிக்குமே. ஆமா உனக்கு மெசேஜ் வச்சுக்கிறேன். அப்படியா? அப்புறம் சொன்னா சரி சரி என்ன நடந்தது? அது நடந்தது வெற்றில முக்கியமா தப்பு செஞ்சா. என்ன தப்பு செஞ்சா? ஊர் மேல போறேன்னா பாய் ஊர் மேல போறது ஊடுகிற போத தாங்க முடியாம வரேன்டா. யாரும் குடும்பத்து பஞ்சாயத்து வர மாட்டாங்களா? அரைக்கினால வெயினால ஒரு வீடு ஒன்று கட்டி ஐவரையில தாய் குந்துமாதேவி ஆக 6 பேரையும் ஒன்னும். ஆனா அவங்க சாவல உள்ள போனவங்க வேற நம்பாளுங்க. அவங்க தான் செத்து மாட்டிருந்தாங்க. இந்த விஷயம் எப்படா தெரியும்? நான் போவேன். என்ன சொல்லணும்? நீ போய் தைரியமா தப்புன்னு சொல்லிட்டு வா. அவ்வளவுதானே? ஏண்டா இருக்குன பயமானே? எப்பேர்பட்ட ராணி நானு? அக்கா எதுனால வந்து எங்க கிட்ட முதல்ல சொல்லு. அத சொல்றேன். அம்மே நீ சொன்ன குறி தப்புடி. நான் சொன்ன குறி தப்புடி. தப்பு. ஏய் தப்பு அடி. ஏய் இரு பாய். தப்பு. தப்பு. என்ன நாட்டு ராணி நீயே பேந்து வாரி எப்படி அர்த்தம்?
ஏண்டா என்னடா தப்புன்னு சொன்னா பொத்து பொத்துன்னு போடுறா சொன்னீங்க அவ பாத்து பொத்து பொத்துன்னு தொப்புறா அடிச்சாளா? பின்ன ஐயோ உன்னைய என்ன தாண்டி அடிச்சா அடி தண்டக்கார பண்ணி உத வாங்கி நான் வந்தேன். என்னப்பா தண்டகாரம் பண்ற என்னதான் போய் சொன்னேன் தப்புன்னு சொன்னேன் ஐயோ நீ தப்பு பண்ணிட்டு இருக்கறங்க. என்ன நீ போய் திரும்பிய போய் நின்னு அவகிட்ட எங்க தங்கச்சிகளுக்கு என்னென்ன கொடுத்தியோ அதுல 2 மடங்கு ஒண்ணு குறைய கூடாது. அப்படியா? 3 தங்கச்சி கொடுத்தியா அது அப்படியே திருப்பி கொடுங்க. இவ்வளவுதானே அக்கா 2 மடங்கு கேளு இத முதல்ல கேளு கேளுக்கா பிரதி இரு கோவிந்தா என் தங்கச்சிங்களுக்கு கொடுத்தியே ஆமா அதை விட 2 மடங்கு ஏற கொடுக்கணும் ஆமா 2 மடங்கு வேணுமா அதை குத்தி அதை 2 மடங்கு குடுறி ராணி இப்படி வா என்னென்னமோ கொடுத்தியானா கிட்டவா கிட்டவா என்ன தெரியுமா மந்திரவாதர் இது அடி வாங்கிட்டு வந்தீங்க இதுல வாங்கக்கா. இதுல வாங்கலையா ஐயோ உனக்கு தெரியாத அடிச்சுக்கடா. ஏதோ வாங்கினேன் மைசூர் பாக்கு குத்தாங்க அதை குத்தாங்க இதை குத்தாங்க நீங்க ஏடா கூட வாங்கியே. எனக்கு எதல கொடுத்தாலும் அதுல போய் வாங்கு. இது என்னடா இது புது ரூட்டாக இது ஏண்டி என் தங்கச்சிக்கு எதோ பத்தால கொடுப்பியோ ஏன் தெரியுமா புயத்தி அதெல்லாம் வீடு வேற என்ன செஞ்சாங்க மட்டும் சொல்லு என்ன தெரியுமா அடியா பகல ஐயனார் ஐயங்களா மாறி ஆடி நாடு நாங்க பறித்து உண்மையா பறித்ததெல்லாம் உண்மைதான் ஏண்டி இதெல்லாம் நாடறிய தான் செஞ்சோம். மன்னர்கள் சபை தான் என்ன செய்ய தெரியுமா அந்த சூதாட்டத்திலே தோற்று திரௌபதி அம்மனை என்னடி குருதி சென்று விச்சாதம் சென்று செய்யப்பட்டு திருத்து வந்தியே மனித மரியாதை ஏற்றி ஏற்றி 10 ரூபாய் கலந்தது உண்மைதானே உண்மை பெரிய உண்மைதான் ஏண்டி மாமா கிடையாது. அது மட்டுமா அந்த நேரத்திலே படிமலாகி நீர் பெருகி அப்படி சுகிலுடைய முயற்சி செய்யும் போது நம்மளானது யாருமே நிற்கது என்று நிற்க வேண்டும் என்று நிற்கது என்று ஆமா கடைசியிலே கையை உயர்த்தி கண்ணாமணி வண்ணா செங்கமல கண்ணா ஜனார்த்தனா மாதவா யாதவா கோவிந்தா மதுசூதனா சொல்லி கை ஏத்து போய் எங்கடா விடுற அங்க போய் தான் போறேன் கை இங்க வருத கை எங்க அப்படி துதிக்க அப்படி என்று துதிக்க சங்கம் சங்கமாக கோடி கோடியாக சேலை கொடுத்து மானத்தை காப்பாற்றி உண்மையா அதெல்லாம் தெரியாது சேலை வந்து ஆளு கொண்டு எடுத்துன்னு கட்டிட்டு போனா மெதமால் நின்னோம் அவள்தான் காய்ச்சி போச்சு மாயமா வந்து சேலை மாயமா போச்சு அந்த ராத்திரி உன் கணவன் காலால சூதாடும்படியா செய்ய தன் கற்பையை பந்தயமாக வைத்துக் கொண்டு அந்த அம்மன் கடைசியாக ஒரு ஆட்டம் காலாலே சூதாட்டம் ஆடி கணவர்களை அடிமையை விலக்கி 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் சென்றது
கடமை. ஆமாண்டி. இது வரைக்கும் நடந்தது இவ்வளவுதானே? உங்க வீட்டில் நடந்தது நடப்பது சொல்லிட்டு இது மேல நீ விருப்பம். போடி. அக்கா, இவ என்னடி இது நடந்த கதை மொத்தத்தையும் சொல்லிட்டா? எல்லாத்தையுமே சொன்னது நல்லதுக்கு தானக்கா? சரி, அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சது என்னன்னு கேட்க நடக்க முடியும். போறத சொன்னா விபரீதம் என்றாலே நீ போய் பாண்டவன் உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா? அது கேட்டா தெரிஞ்சு போகுது. அவ்வளவுதான். புரட்சி, இது வரைக்கும் நடந்து முடிந்தத கதையை சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் உண்மைதானே? அதெல்லாம் உண்மைதான். ஆகையால் தான் இனிமேல் நடக்க போறத பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறோம். என்ன வேண்டும்? பாண்டவர் உயிரிடம் தான் இருக்கின்றார்களா அல்லது இறந்து விட்டார்களா? இந்த சந்தேகம் உங்களுக்கு? ஏன்னா பாண்டவர் இறந்து விட்டதாக என்று எங்க வீட்டுல காரி வச்சுக்கிறேன். பாண்டவர் மாண்டு விட்டார் என்று காரி வச்சுக்கிறோம். காரி வச்சிருக்கீங்களா? ஆமா. எப்படி வைக்கலாம்? என்ன உனக்கு சொல்லிட்டு வைக்கிறோமா? எப்படி வைக்கலாம்? வச்சுக்கிறேன்டி. ஒண்ணுமே தெரியாது எப்படி வைக்கலாம்? இதெல்லாம் எங்க வீட்டுக்கார முடிவு. நான் சொன்ன நிறுத்தியா இல்லையா அந்த காரியம்? முடியாது. அரசாங்க முடிவு. அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஈரோடு இருக்கிறாங்களா இல்லையா மட்டும் சொல்லு. புரிய கேட்டா உன் வேலையை மட்டும் பாரு. நான் சொல்ல வேண்டியது சொன்னேன். நான் எடுத்து போய் காரியம் பாப்பமே அதுதான். அமே தெய்வமே என்ற வாக்கில் காது சேர்ந்தோ ஜகிலைகள் ககனில் புட்டு பாக்கியாரே ஐயோ ரோதா பாபாயோ பாததி ஆகேரவு பாடு ஓயாமல் சென்றே மாகங்கா தாளியாரே கண்டு பானி கேட்டி கனவாச 12 வருஷம் ஓடுதாகி சிங்காலின் மேல் பட்டு யாயோடு உழைத்து ஐயா பாபாரு சமாதே என்னது முடிந்த பிறகு பிறகு பட்டாரு தாளை ஜாலை கையிலே மலையேடோ மகாயோ முதலை மாதேகி முருகனே டாமாரேரி மணிக்குடல் பீடிங்கி பச்சை உதிரத்தாலே முதலை நாளைக்கு பக்கத்திலே பாலே சீனிமாயிராக்கி முச்சிதமில்லாமல் மஞ்சள் குங்குமணியான் போதல் முடித்தகிரி போதல் முடித்தகிரி கொண்டானடித்தே இடருமே இல்லையே அரசாளாரா என்னையம்மை கட்டக்கூறி இதுதாகியம்மே உடம்புற கட்டும் புறத்தினவல்ல அப்படின்னு ஒரு சல்வதேராலே உதிரடி வேஷம் சந்திர குலராஜன் பலத்தாண்டி என்னை தப்பாது சொன்னகுலி நிச்சயமாயும் எத்தனையோ பொழுதாட்சி கண்டறிந்த என்னை கண்டிக்காமும் என்னை கொடுத்தான் என்னலை கொடுத்தால் என்னடி? ஆண்டவர்கள் மொத்த பேரையும் மடிக்க போறாங்க. மடிக்க போறாங்களா? ஆமா, மடிக்க போறாங்க. திரௌபதி அம்மன் ஆழ்வார் ஏய், தன் கூத்தனை முடிக்க போகிறார். முடிக்க போறாங்க. இந்த அசிலாபுரத்தை மட்டுமல்ல ஆஹா. இந்த 56 நாட்டையும் ஓ தர்மராஜாதான் தோல் பிடித்து அரசாட்சிய போகிறார். ஓ நீங்க கேட்ட மாதிரி குறி சொல்லிட்டாமே. அதுக்கே ஆமா, நீங்க மொத்த பேருக்கு கும்பலா தாலியாருக்கு போறீங்க. ஓடி வாய் மூடி. இப்ப அதுக்கு என்ன வேணும்ன்ற? கேட்ட குறியை சொல்லிவிட்டு சொல்லதுக்கு என் குறி கூட நிரம்ப சன்னல கூடமே. அக்கா அடி அடி தப்பாடி சொன்னா தப்பாடி. சரியல்ல சொன்ன குறி சரியல்ல தப்பல்ல தப்பல்ல. நீ சொன்ன மாதிரி தப்பு இல்லையே. ஏடி அவ எங்கயாவது கூலி கொடுத்து தாலி எடுத்துப்பாங்களா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மே. ஏண்டி நாங்க கூலி கொடுக்க மாட்டோம், நாங்க சும்மா தானே கேட்டோம். கூலி கொடுக்க மாட்டேன். சொல்லுவதெல்லாம் உண்மை. நீ சொல்ல
ஏ குறத்தி கூலி கேட்கறியே நான் சொல்லுவதெல்லாம் உண்மைதான். குறி என்றால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பக்குவம் மட்டும்தான் குறி கேட்கணும். ஏண்டி நீ எதனா சொல்லிட்டு போ. கூலி கேக்குறல்ல அத வாங்கி கொடுக்கணும்னு நீ நல்ல குறியா சொல்லிருந்தா எங்க மாமியார் கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருப்போம். ஏமே உன் இஷ்டத்தெல்லாம் குறி சொல்ல முடியாது. குறினா உண்மைதான் குறித்தி. அப்படியே உங்களுக்கு கூலி கொடுக்கறதுனால கொத்து சாவி என்கிட்ட கிடையாது. மாமியார் வச்சுக்குது. ஆமா இன்னும் வாங்கல. இன்னும் வாங்கலடி. அம்மே வாங்குவாங்க. தப்பு பண்ணுங்க. மாமியார் நல்லவடி அவங்க கிட்ட சொல்லி வாங்கி தரேன். இங்க பாரு என்ன இருக்குது பாரு. ஜாட்டு ஜாரி. மாமியார் பாக்க போ. மாமியாரியா? போடி 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 போடி. ஐயா வச்சல போ. பெரியாளி பாரு கல்லிய புறப்படு. நேரா போ உள்ள போ. போ நேரா போ உள்ள போ. அரவா சல்லரியே அரமகரணியே அவதான் கோரமாயிங்க நானா சொன்னா அறியல ஓ அவதான் ஊரா சுத்தி வரவா அவளுக்கு தான் பகுத்தறிவு இல்ல உனக்குமா இல்ல அவதான் நான் கோரமாயினோட நான் ஒண்ணு கேட்டேன் ஏடி நானே நான் உனக்கு மாமியா கொரத்தியே மாமியார் மரும ராணிக்கு ராணி ராணி மாமியா பார்த்தா மாமியார் போட்டு எடுத்து அவனால கோரமாயிருந்து மகாராணிக்கு மாமியா அதான் நம்ம கிட்ட எப்படி ஐயா ஒரு நாத்தடி ஏய் அப்படி இல்ல ஏய் சொல்லம்பே நில்றி சொல்லம்பே சொன்னா எடுத்துக்கறா பாரு அது அதெல்லாம் அவன் பாஸ் அப்படிதான் கிட்ட வருவாங்க சொல்லம்பே சரி வா இந்த வாசனை தின்னியா அதனால கிட்ட நிங்க நாத்தடி இந்த வாசனை நாத்தன வாசனை சரி சரி நில்றி ஆமா என் மருமமா உன் மேல கட்டாயமா தெரியுதே ஐயா சீ நான் கர்ஜா பரால் வலிதே அம்மா உஜா தள்ள வரால ஜோட ஆயி போச்சு நீ 7 நாள் ஆக குளிக்கலாம்னா அம்மா தண்ணி ஊத்தி தள்ளவா அகர வந்து என்ன குளியா போட்டியார் கூட தான் குளியாதுறாரு ராஜர் இல்ல கூட பரால என்ன பண்ணு தள்ள வச்சிரும் சரி இது யாரு கேக்க வாடி குளிக்குடா என் மருமமா குளிக்கிறது நீதானே ஆமா யாருமே குளிதல குளி குடுக்கலையா குளியா மாதிரி விட்டாங்களா எனக்கு சொன்னீனா நாங்க தரேன் ஆமா எப்படி சொல்லணும் தெரியுமா என்ன சொல்ல நடந்தது நடப்பது நடப்பது நடக்கப்பா கூடியது சரி முக்கால குறிகளை சொன்னா குறிப்பிட்டு நான் எதை பத்தி சொல்லணும் முதல்ல நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் எப்படி கல்யாணம் ஆச்சு பாண்டி நாடு முத்துமணி பாண்டியன் தந்தை டேய் இது உலக அறிஞ்ச விஷயம்டி நான் யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாருன்னு எப்படி பிறந்தேன் எல்லாம் தெரியும்டி தெரியுமா உனக்கு ஒரு 5 வயசு மேல வருவாங்க வயசுல ஒரு 5 வயசு மேல வருவாமா அம்மா அந்த காலத்திலேயே 10 வயசுல வந்துச்சா 10 வயசுல 10 வயசு வந்தா என் தோமே 10 வயசு வந்துட்டா ஆறு வயசு நீர் ஓட்டமாக வந்துருங்க தப்பு இல்ல என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்து போய் அப்பா ஜோதிடர் கட்டாரு சாஸ்திரிகள் இந்த அம்மாவை யார் முதல்ல தாலி கட்டுறாங்களோ தொட்டு தாலி கட்டுறாங்களோ முதல் கனவு அப்பொழுதே இறந்து போடுவோம் செத்து போடுவோம் அப்படின்னு சொல்லு குழப்பமடைந்த தந்தையானவர் சோழவர ஏற்பாடு செய்தார் ராஜா ராஜரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவங்க வந்து இருக்காங்க அங்க மாப்பிள்ளை யாரு தெரியுமா யாரு
2 கொம்பு இருக்கிற ஆட்டு கடை குறும்பாட்டு கடை. ஆமா வருது மாப்பிள்ளை இஷ்டம் வராங்க. அதுதான் பலிவந்தமா இஷ்டம் வராங்க. ராஜா திரையெல்லாம் பார்த்து தன் பின்னங்காலால் ஆமா நாரி இடத்திலே மாயத்தை சுற்றி வச்சிருந்தாங்க. தாலியை தொட்ட மறுகணமே அந்த ஆட்டுக்கடை செத்து போச்சு. இந்த தாலி உருண்டு போய் யார் மடியில் தெரியுமா? அந்த சொல்லக்கூடிய திருவிராட்டின மகாராஜன் மடியிலே விழுந்து மடி மேல போய் விழுந்து போச்சு. அப்படிதான் தெரியாது ராஜாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் நன்றி. ஆட்டுக்கடை என்ன பண்ணான்னு கேள்வி. அப்ப முதல்ல அப்படியே ஆட்டுக்கடை அசிங்கமா வெளி சொல்லாத இது அசிங்கம் வெளி சொல்லாத. பெரிய அசிங்கம் ஒண்ணுக்குது.